கண்கள் நம் உடலின் விளக்காக இருக்கிறது. ஆக கண்கள் நம்முடைய உடலின் மிக முக்கியமான அவயங்களில் ஒன்றாகும். உலகிலே 95% உயிரினங்களுக்கு கண் பார்வை உண்டு. அதே போல் உலகிலே 31 மில்லியன் மக்கள் இந்நாட்களிலே கண் பார்வை இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண் பார்வை இருந்தும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 25வது வசனம், உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. ஆம், எப்படிப்பட்ட பார்வை கொண்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நாட்களிலே அநேக நேரங்களிலே கண்கள் இருந்தும் பார்வை இல்லாதவர்களைப் போல குருடர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம் எதிரே எத்தனை தீங்குகள், எத்தனை தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மக்கள் தேவைகளுக்காக கையேந்தி நிற்கிறார்கள். ஆனாலும் உலக வாழ்விலே சில நேரங்களிலே பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்நாட்களிலே விஞ்ஞானம் வளர வளர நம்முடைய தேடல்கள் பாவத்துக்குரிய தேடல்களாகவே இருக்கிறது. அன்பானவர்களே, பாவம் நம்மை சூழ்கின்ற நேரங்களிலே ஆண்டவர் காண்கின்றார் என்பதை மறந்து பாவ சேற்றுக்குள்ளாக விழுந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரிடத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். கடவுள் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.